நீங்கள் இந்த மாதிரி பர்சன் சொல்லுங்கள். ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க மேலே தப்பு இருந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களாம் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகி பிரச்சனை பெருசாக போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணதுமே சாரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஈவன் இவங்க மேலே எந்த தப்புமே இல்லைனாலுமே இவங்க தான் அதிகமாக ஹர்ட்டும் ஆவாங்க. பட் சுச்சுவேஷனை காம் பண்ணுறதுக்காக இவங்க சாரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதனால் இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத நான் சைக்காலஜியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் ப்ராப்ளம் மேலே எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே ஒரு பிரச்சனையால் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேட் ஆயிருமோ இல்லை எண்ட் ஆகிருமோங்கிற பயம். அதனாலேயே அவங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறத விட சாரி சொல்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பிரெயின் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதனாலேயே கான்வர்சேஷன் அப்போ ஆர்கியூ பண்ணாமல் சாரி சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் இவங்க மேலேயே அவங்க ப்ளேமும் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரியல் கனெக்ஷன்னா அங்கே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கும் ரைட்ஸ் இருக்குது, உங்களுடைய பவுண்டரிஸ்க்கும் ரைட்ஸ் இருக்குது. இந்த எல்லா ப்ராப்ளமுமே ஓவர் திங்கிங்கால தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே அங்கே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். அண்ட் நீங்கள் மெதுவாக ஹீல் ஆகணும் ஸ்டார்ட் ஆயிருவீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே எல்லா பிரச்சனையிலையுமே அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கணும்.